சீரரா செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராக இருக்க புகழ். அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. புதுச்சேரியிலிருந்து என்னை அழைத்து வந்து இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய பேசு தமிழா பேசு ஊடகத்தின் உரிமையாளர் திரு ராஜவேல் நாகராஜன் அவர்களே, இங்கு பொறுமையாக அமர்ந்திருக்கும் ஆன்மீக அன்பர்களே, இங்கு பேசப்போகிற அறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வணங்குவதில் பெருமைப்படுகிறேன். மற்றவர்களுடைய தலைப்பை விட என்னுடைய தலைப்பு வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அவங்க தேசிய அளவில் தலைப்பு எடுத்துக்கிட்டாங்க, நான் மாநில அளவில் எடுத்துக்கிட்டேன். அவங்கெல்லாம் அகில இந்திய சனாதனம் பற்றி பேசினாங்க. எனக்கு அவ்வளவு தகுதி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால் மாநிலத்தோடு நிறுத்திக்கிட்டேன், தமிழர் பண்பாடு அப்படின்னு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை நெருப்பாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு யாரும் தண்ணி ஊற்ற ரெடி இல்லை. அது என்னன்னா, தமிழர்களில் சிலருக்கு தமிழர்கள்லாம் கொஞ்சம் உயர்ந்தவங்க, அவங்க தனி, இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்களைச் சேர்ந்தவர்களை விட தமிழர்கள் உயர்ந்தவர்கள், அவங்க இந்தியாவோட ஒன்றும் சேரக்கூடாது, அவங்க தனியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை அவங்களுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்குது. காரணம் கேட்டால் என்ன சொல்கிறாங்க, ஒரு காலத்தில் சேர சோழ பாண்டியர்கள்லாம் வடக்கு இமயமலை வரைக்கும் போய் அங்கே போய் கொடியை பறக்க விட்டு வந்திருக்கிறாங்க. உலக புகழ் பெற்றவர்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே இதோட தோன்றுறாங்களாங்க, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அதனால் தமிழே உயர்ந்தது, தமிழனே உயர்ந்தவன், எங்களை இந்தியாவின் மற்ற மாநிலங்களோடு ஒன்று சேர்க்காதீங்க, மற்ற மாநிலங்களில் பேசப்படும் மொழி கூட எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கையில் தீவிரமாக இருக்காங்க. இப்போ இதை பற்றி கொஞ்சம் சிந்திப்போமே அப்படின்னு நினச்சேன். அதனால தான் தமிழர் பண்பாடுன்னு தலைப்பு கொடுத்தேன். தமிழன் உயர்ந்தவன் தான் இல்லைங்களா, ரொம்ப சந்தோஷம். நானும் தமிழன் இல்லையா, அதனால் இமயமலை வரை போய் கொடி பறக்க விட்ட தமிழனில் நானும் ஒரு ஆளுன்னு நினச்சிக்கிறேன், சந்தோஷம். ஆனால் சரித்திரத்தை பார்க்குற போது வேறு சில நிகழ்வுகளையும் நாம் கவனிக்க வேண்டியிருக்கு. இப்போ முகலாயர்கள் இந்தியாவில் எங்கும் பரவி கொண்டிருந்த நேரத்தில் வித்யாரண்யர் என்ற ஒரு மகான் இதை தடுக்க வேண்டும் என்று எண்ணினார். திருமகளிடம் முறையிட்டார். சம்புடித்த ஸ்ரீ சூக்தம் என்ற சூக்தம் பாடினார். பொன்னா கொட்டியது, மலையளவு பொன் கொட்டியது, அதை நிதியாக வைத்து ஒரு இந்து சாம்ராஜ்யம் அமைக்க வேண்டும் என்று எண்ணினார். ஹரிஹரன், புக்கன் என்ற 2 மன்னர்களை உருவாக்கினார் அப்படின்னு நம்ம சரித்திரத்தில் படிக்கிறோம். அந்த பரம்பரையிலே, அந்த இந்து சாம்ராஜ்யத்திலே கிருஷ்ணதேவராயர் வந்தார். கிருஷ்ணதேவராயர் காலத்தில் நீங்கள் கூகுளில் விஜயநகர சாம்ராஜ்யம் மேப் போட்டு பாருங்கள். ஹம்பி தொடங்கி இன்னும் கூட வடக்க அங்கே தொடங்கி தமிழ்நாடு முடிய கன்னியாகுமரி முடிய அவருடைய ஆட்சி தான் நடந்தது. அப்போது இந்த இமயமலையில் போய் கொடி பறக்க விட்டாங்களே சேர சோழ பாண்டியர்கள், அவங்க என்ன பண்ணாங்க, இந்த கிருஷ்ணதேவராயர் வந்தார்னா நாற்காலி விட்டு எந்திரிச்சு சக்கரவர்த்திகளுக்கு வணக்கம் அப்படி பணிஞ்சு நின்னாங்க. அடுத்தாப்புல இந்த பிரிட்டிஷ்காரன் வந்தான்.
அவன் வந்தான்னா இந்தியா முழுக்க ஆண்டான். அப்போ சேர சோழ பாண்டியர்கள் என்ன பண்ணாங்க, இவங்க வீரம் என்ன ஆச்சு? குயின் எலிசபெத் இந்தியாவுக்கு வந்தபோது யுவர் மேஜஸ்டி யுவர் வெல்கம் எல்லாம் வந்து ரெண்டாக மடிஞ்சு கும்பிடு போட்டான். ஒரு இந்திய ஆணுக்கு கூட இல்லை, ஒரு வெள்ளைக்கார பொண்ணுக்கு போய் கும்பிட்டாங்க. சரபோஜி மகாராஜா வந்தால் மகாராஷ்டிராவிலிருந்தே தஞ்சாவூர் ஆண்டான். அப்போ இந்த தமிழ் மன்னர்கள் என்ன செய்தார்கள்? தலை வணங்கினார்கள். நாயக்க மன்னர்கள் வந்தார்கள். மதுரையை திருமல் நாயக்கர் ஆண்டார், விஸ்வநாத நாயக்கர், மலையப்ப நாயக்கர், அச்சுவ நாயக்கர், இவங்கெல்லாம் அரசாண்டாங்க. நாயக்க மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த தமிழன் என்ன பண்ணான்? அவங்களுக்கு செல்லம் போட்டுக்கிட்டான். தெலுங்கன் ஆண்டான், தமிழன் அடிபணிந்தான். இப்போது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், தமிழன் தன்னுடைய வெற்றி பகுதியை மட்டும் பேசி காட்டுறான். நாங்கள் இப்படிலாம் இருந்தோம், அப்படி இருக்கிற போது எங்களுக்கு என்று தனியே ஒரு பெருமை ராஜ்யம் வேண்டும் அப்படின்னா, அவர்களுடைய வெற்றி பகுதி போலே தோல்வி பகுதிகளும் உண்டு. நான் தமிழனை மட்டுப்படுத்தலை, இந்திய நாட்டில் இருந்த எல்லா மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் வெற்றியும் உண்டு, தோல்வியும் உண்டு. மலையாளத்தான் ஜெயிச்ச நாளும் உண்டு, தோத்த நாளும் உண்டு. தெலுங்கன் ஜெயிச்ச நாளும் உண்டு, தோத்த நாளும் உண்டு. கன்னடத்தான் ஜெயித்த நாளும் உண்டு, தோற்ற நாளும் உண்டு. அதுபோல் தமிழன் ஜெயிச்ச நாளும் உண்டு, தோற்ற நாளும் உண்டு. அப்படி இருக்கிற போது இந்தியாவின் மற்ற மாநிலங்களுடைய பண்டைய பெருமையை விட இவர்கள் பெருமை அதிகம் உயர்ந்தது எப்படி என்று சொல்வதற்கு ஆதாரம் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. இது ஆட்சி பற்றிய விஷயம். இதுக்கப்புறம் பண்பாடுன்னு தலைப்பு கொடுத்துருக்குறேன். பண்பாடு என்றால் என்ன? உள்ளம் பண்படுவது பண்பாடு, ஆத்மா பண்படுவது பண்பாடு. விலங்குத்தன்மை அடங்கி மனிதத்தன்மை உயர்ந்து புனிதத்தன்மை வளர்வது பண்பாடு. அப்படி பார்த்தா தமிழனுக்கு அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற ஒரு பண்பாடு இருக்குது. தாய் தகப்பனை தெய்வமாக வணங்குறான். இப்போ மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள்லாம் தாய் தகப்பனை சிறப்பாக அடிக்கிறாங்களா? எல்லாருமே அவங்க அம்மா அப்பாவை கும்பிட்டு தான் சார் செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் பெண்கள் எல்லாம் கற்புக்கரசிகள். ஒருத்தி மதுரையவே தீயெறிய வச்சா, ரைட்டு. மற்ற மாநிலங்களில் மனைவிகள்லாம் கணவன்மார்களை தீயெறிய வைக்கிறாங்களா? எல்லா மாநிலங்களையும் மனைவிகள் கற்போடு தான் இருக்கிறார்கள். ஒரு சின்ன சரித்திர சம்பவம். கர்நாடகாவில் சித்திரதுர்கம் என்று ஒரு ஊர். அது மலைப்பாங்கான ஒரு இடம். அங்கே அந்த மலைப்பகுதியை காவல் காப்பதற்கு கன்னட ராஜா என்ன பண்ணியிருந்தான், ஒரு சென்ட்ரியை போட்டிருந்தான். ஒரு சேவகன் வீரன் அவன் மத்தியான சாப்பாடுக்கு வீட்டுக்கு வந்தான். மனைவி சோறு பரிமாறினாள். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஏதோ சத்தம் கேட்டுச்சு. மனைவி எட்டி பார்க்குறாள். எதிரி வீரர்கள் 100 பேர் வரிசையாக வர்றாங்க, ரகசியமாக வர்றாங்க, உள்ள நுழையிறது. அப்போ இப்போ இன்றைக்கி பெண்ணாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பா? யோ, சோறு தினத்து போதியா, போய் பாரியா வெளியே அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் அவள் என்ன பண்ண தெரியுமா? ஒரு நாளைக்கு 3 வேளை தான் மனுஷன் சாப்பிட்றான், அதை நிம்மதியாக சாப்பிட்டுட்டுமே, கெடுக்க வேண்டாம் என்று சொல்லி அவனிடம் அந்த தகவலையே சொல்லவில்லை. என்ன பண்ணினா, அந்த குகை வாசலில் வெளியே போய் ஓரமாக பதுங்கி நின்று கொண்டு ஒரு உலக்கையை கையில் எடுத்துக்கிட்டான். ஒவ்வொருத்தனா உள்ள நுழைய வேண்டியது, இவன் டம்மார்னு போட வேண்டியது. ஒரு பொம்பளை 100 ஆண்களை கொன்றே விட்டாள். இதை வீரத்துக்காக நான் சொல்ல வரல, கணவன் சாப்பிட்றத கெடுக்கக்கூடாதுங்கிற கற்புக்காக அவள் அதை செய்தாள். அப்போது மதுரையை எரிச்ச கண்ணகியை விட அவள் குறைஞ்சிட்டாளா? எல்லா மாநிலத்திலையுமே பொம்பளைங்க கற்போடு தான் சார் இருக்கிறாங்க. குரு பக்தி எடுத்துக்கங்க. ஏகலவியன் ஒரு குரு பொம்மையை செஞ்சு கும்பிட்டான், அவனுக்கு எல்லா கலைகளும் வந்துச்சு. அவன் என்ன தஞ்சாவூர்காரனா இல்லை திருச்சிக்காரனா? அவன் வடக்கத்தியான் சார். குரு பக்தி எல்லா மாநிலங்களையும் உண்டு. உண்மை பேசுகிறது, திருடாமல் இருக்கிறது,
பொய் சொல்லாமல் இருக்கிறது, நல்ல பண்புகள் இந்தியாவினுடைய எல்லா மாநிலங்களிலும் சம அளவு காணப்படுகின்றன. கெட்டவர்களும் நல்லவர்களும் எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறார்கள், தமிழ்நாட்டிலும் இருக்கிறார்கள். அப்போது தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அந்த குணம் என்ன ப்ளீஸ் சொல்லுங்க. அதுதான் எனக்கு வேணும், அதை நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கிற போது நீங்கள் நாங்கள் தனி மற்றவங்க பாஷையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு. நான் என்னுடைய யூடியூப்பில் ஒரு சவால் விட்டேன். இந்தி மொழியை ஏன் கற்கக்கூடாது என்று விளக்கக்கூடிய 10 காரணங்கள், நியாயமான காரணங்கள், பதில் சொல்ல முடியாத நியாயமான காரணங்கள் யார் சொல்வார்களோ அவர்களுக்கு 1,00,000 ரூபாய் பரிசு. இந்த அறிக்கையை நான் வெளியிட்டு பல ஆண்டுகள் ஆகின்றன, இன்றைக்கு வரைக்கும் ஒருத்தரும் வரல. அதில் கற்போம் என்று சொல்வது பேராண்மை, அது பண்பாடு. கற்க மாட்டோம், மற்றவனையும் கற்க விடமாட்டோம் என்று சொல்வது மிருகத்தனம். அப்போது இப்படியெல்லாம் சில அடிப்படையான கொள்கைகள் இங்கே தமிழ்நாட்டில் ரிப்பேராக இருக்குது. சரி, இதை விடுங்க. இதுக்கப்புறம் மற்ற விஷயங்களுக்கு போவோம். இந்த சிற்ப வேலைப்பாடுகள் சொல்கிறாங்க. சேர சோழ பாண்டியர்கள் ரொம்ப அற்புதமான கோவில்கள், எவ்வளோ அழகாக சிற்பங்கள் கட்டியிருக்கிறாங்க, அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. சிற்பங்கள் இங்கே மட்டும் இல்லைங்க, இந்தியாவினுடைய எல்லா பிரதேசங்களிலும் அழகான சிற்பங்கள் இருக்கின்றன. கோனார்க்குன்னு சொல்லி ஒரு ஊர் புவனேஸ்வர் பக்கம் இருக்குது. அங்கே ஒரு ஸ்டோன் கேலண்டர் இருக்குது, ஒரு சக்கரம், ஒரு ரதத்தினுடைய சக்கரம், அதில் ஏகப்பட்ட சிற்பங்கள். பார்க்குறவன் அது என்னமோ ஒரு சக்கரம் அப்படின்ட்டு இருக்கிறான். அப்போ என்னாச்சுன்னா, ஒரு வட இந்திய இளைஞன், ஆராய்ச்சி மாணவன், பல மொழி அறிந்தவன், அப்படி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தபோது ஒரு தாடி மீசை வச்ச ஒரு சன்னியாசி மாதிரி ஒருத்தர் வந்தார். ஒரு மரத்தினுடைய குச்சி ஒரு ஜான் அளவு அளந்து அந்த சக்கரத்தினுடைய நடுப்பகுதியில் செருகி அந்த நிழலை பார்த்தார். என்னமோ இப்படி கணக்கு பண்ணார், கிளம்பிட்டார். உடனே இவனுக்கு ஒன்றும் புரியலை, இது என்ன பண்ணார் இருந்தாள். சுவாமிஜி आप क्या करते हैं बोलिए அப்படின்னா. அப்போ அவர் சொன்னார், ஏதோ கேலண்டர் ஹே, இது ஒரு கேலண்டர், எத்தனை வருஷத்துக்கும் மணி பார்க்கலாம், மாதம் பார்க்கலாம், நாள் பார்க்கலாம் அப்படின்னு. எப்படி அப்படின்னு சொன்னால் அவர் சொல்லி கொடுத்தார். இந்த மாதிரி சிற்பம் இருந்தால் ஸ்ப்ரிங் சீசன், இந்த மாதிரி சிற்பம் இருந்தால் சம்மர், இது வின்டர், அதுக்கு இந்த மாதிரி சிற்பம் வச்சுருக்குறாங்க. இப்போ நான் குச்சி சுருகி சூரியனுடைய நிழலை பார்த்தேன், அந்த நிழலை அளந்தால் டைம் தெரியுதுன்னு. இப்போது வாட்ச் டைம் என்னவோ அதை கரெக்டாக சொல்லிட்டார் அவர். அதை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டு அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு வீடியோவை போட்டான். உலகத்திலேயே இப்படி ஒரு ஸ்டோன் கேலண்டர் இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அதனுடைய அருமை நமக்கு தெரியவில்லை. இன்றைக்கி என்னென்னமோ விஞ்ஞானபூர்வமாக பேட்ரி கிளாக் வந்துடுச்சு, கரண்ட் கிளாக் வந்துடுச்சு, அதிலெல்லாம் இல்லாத அக்யூரசி அதில் இருக்குது. இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் அந்த கேலண்டர் தீர்ந்து போகாது, வேஸ்ட் ஆகாது. அப்படி ஒரு கேலண்டர் அந்த காலத்தில் வச்சுருக்கான். அவன் தமிழன் இல்லை, இதை செதுக்கினவன் தமிழன் இல்லை. அப்போது சிற்பங்கள் அற்புதமாக இருப்பது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, எல்லா பிரதேசங்களிலும் இருக்குதுங்க. வெற்றி தோல்வி என்பது மனிதனுக்கு சகஜம். அது என்ன சமுதாயமாகவும் இருக்கலாம். வெள்ளைக்காரனுக்கும் சரி, இந்தியனுக்கும் சரி, தென்னிந்தியனுக்கும் சரி, வட இந்தியனுக்கும் சரி, வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வருகின்றன. அப்படி இருக்கிற போது நீங்கள் சரித்திர சம்பவங்களை காரணமாக வச்சு ஒரு குறிப்பிட்ட இனம் உயர்ந்ததுன்னு எப்படி சொல்கிறீங்க? அதில் என்ன நியாயம் இருக்குன்னு நான் கேட்குறேன். சரி, அது விடுங்க. அடுத்தாப்புல திருவனந்தபுரம் கேரளாக்காரன் கட்டின கோயில் இல்லையா, அங்கே போனீங்கன்னா ஒரு அதிசயத்தை நீங்கள் பார்க்கலாம். பகலும் இரவும் சமமாக இருப்பதில்லை. நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா பகல் சில நாள் 12 மணி நேரம் இருக்கும், சில நாள் 11 மணி நேரம் இருக்கும். ஆனால் கரெக்டாக 12 மணி நேரம் பகல், கரெக்டாக 12 மணி நேரம் இரவுங்கிறது வருஷத்தில் 2 நாள் தான் நடக்கும். அதுக்கு பேர் ஈக்வினாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஈக்வினாக்ஸ் அன்றைக்கி திருவனந்தபுரம் போனீங்கன்னா அந்த கோபுரத்துக்கு முன்னால் நின்று பாருங்கள். சூரியன் அஸ்தமனமாகிற சமயத்தில்
சூரியன் வந்து சரியாக அந்த கோபுரத்தில் தெரிகிற 7 துவாரங்கள் வழியாக இறங்கும். அது ஈக்வினாக்ஸ் மட்டும்தான் அன்றைக்கி மட்டும்தான் நடக்கும். அப்படி கணக்கு பண்ணி அவன் கோவில் கட்டியிருக்கான். இது தவிர இந்தியாவில் எத்தனையோ கோவில்களில் ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் சூரியனுடைய ஒளி மூல விக்கிரகத்தில் படுகிற மாதிரி எத்தனை கோயில் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இருக்குது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இந்த தமிழனுடைய வீரத்தை பற்றி சொல்கிறாங்க. கலிங்கத்து பரணி படிச்சிங்களா, புறநானூறு படிச்சிங்களா, தாயே வந்து போர்க்களத்துக்கு வந்து என் மகன் செத்ததாக கேள்விப்பட்டேன், அவனுடைய முதுகிலே ஈட்டி பாய்ந்திருந்தால் அவனுக்கு பாலூட்டிய மார்பை நான் அறுத்தெறிவேன், அப்படியெல்லாம் பாட்டுகள் இருக்குது. தமிழனுடைய வீரத்தை ரொம்ப ஸ்லாக்கியமாக பேசுகிறாங்க. வீரம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கா? சத்ரபதி சிவாஜியை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவன் தமிழன் இல்லை, அவன் மகாராஷ்டிராவை சேர்ந்தவன், மராட்டிய வீரன். இந்தியா முழுக்க அவுரங்கசீப் ஆண்டு கொண்டிருந்த போது இந்த ஒரு மனிதன், அவன் உயரம் தெரியுமா 5 அடி 5 அங்குலம். அவுரங்கசீப் உயரம் தெரியுமா 6.25 அடி. இந்த குள்ள பயலை சமாளிக்க அவனால் முடியல. அவுரங்கசீப் சாகிற வரைக்கும் இவன் தலைவலியாகவே இருந்தான். 52 வயசில் சிவாஜி சாகிற வரைக்கும் கூட அவுரங்கசீப்பால் அவனை ஒன்றுமே செய்ய முடியல. அவ்வளோ பெரிய வீரனாக அவன் இருந்தான். இன்றைக்கும் வந்து நீங்கள் மகாராஷ்டிரா பக்கம் போனீங்கன்னா சிவ சேனான்னு தான் பேர் வச்சுருக்கான், சிவாஜி அப்படின்னு. அப்போது வீரத்துக்கு மராட்டியன் பெயர் பெற்றவன். நான் தமிழன் வந்து வீரம் இல்லாதவன்னு சொல்ல வரல, இவங்களுக்கும் வீரம் உண்டு தான், இல்லைங்களே. இவங்க சொல்கிற மாதிரி கங்கையும் கடாரமும் கண்ட சோழன் என்று ராஜேந்திர சோழன் போயிருக்கலாம், உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் இவன் மட்டும்தான் போனான்னா அங்கே வடக்கு இருந்து தெற்க வரைக்கும் ஆண்டவன் எத்தனை பேர் இருக்கான், அவனையும் பற்றி பேசணும் இல்லை. அதனால் ஒருதலை பட்சமான சரித்திர ஆய்வுகள் தவறு தமிழன் ரொம்ப பண்ணுறான் அதை. அப்புறம் இந்த இப்போ தான் இவங்க வந்து நாங்கள் அது படிக்க மாட்டோம் இது படிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய சிறப்புன்னு இப்போ என்ன கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவேன், இந்தியாவிலேயே தமிழனுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், வேறு ஒன்றுமே தெரியாது. நீங்கள் மற்ற மாநிலங்களுக்கு போனீங்கன்னா ஆட்டோ ரிக்ஷாக்காரன் 8 பாஷை பேசுகிறான் சார். ஒரு தடவை பாம்பேக்கு போய் நானும் என்னுடைய நண்பன் தமிழ் நண்பனும் போயிருந்தோம். ஒரு ஆட்டோவில் ஏறிட்டான். ஏதோ அவன் தெரிஞ்ச ஒரு அரைகுறை ஹிந்தி வச்சு அடித்து விட்டான். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனால் வந்து அவன் என்னமோ சொல்கிறான், இவனுக்கு புரியல. அப்போ நாங்கள் 2 பேரும் தமிழில் பேசிக்கிறோம். என்னடா பண்ணுறது இப்போ அப்படின்னு. அவன் உடனே, சார் நீங்கள் தமிழில் பேசுங்க சார் அப்படிங்கிறான். அப்போ நீ தமிழாளான்னு கேட்டால், இல்லை எனக்கு 8 பாஷை தெரியும் அப்படின்னு. ஆட்டோ ரிக்ஷாக்காரனுக்கு 8 பாஷை தெரியுது சார். பெங்களூர் போங்க, திருவனந்தபுரம் போங்க, ஹைதராபாத் போங்க, அங்கே இருக்கிற ரிக்ஷாக்காரன் முதற்கொண்டு 7 பாஷை 8 பாஷை பேசுகிறான். ஆனால் இங்கே இருக்கிற செந்தமிழ் ஆசிரியர்கள் தமிழை தவிர வேறு ஒன்றும் அறிய மாட்டார்கள். இது பெருமையா? அப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் வைத்தியம் பார்க்க வேண்டியிருக்கு. சனாதன தர்மங்கிற பேரில் தமிழ்நாட்டுக்கு தான் நம்ம வைத்தியம் பார்க்கணும் முதல்ல. சரியா கேட்கு, தமிழ் கூட ஒழுங்காக தெரியாது அப்படின்றாங்க. அது பெருமை, தாய்மொழி தெரியாமல் இருக்கிறது பெருமை. அப்புறம் வந்து புறநானூற்றில் ஆய் அண்டிரன்னு ஒருத்தன் இருந்தான். அவன் எல்லாருக்கும் கொடுத்து ஏழையானவன் ஈகை அறிய இளையணி மகளிரோடு வாழும் ஆய் அண்டிரன்னு சொல்லுவாங்க. அவனுடைய மனைவிகிட்ட தானம் கொடுக்க முடியாத தாலி தவிர வேறு எல்லா நகையும் தானம் கொடுத்துட்டானான். அப்படிப்பட்ட ஒரு கொடையாளி அப்படின்லாம் சொல்லுவாங்க. கொடையாளிகள் தான் இல்லை, பாரி வள்ளல், கோரி வள்ளல், கடையேழு வள்ளல் இவங்கெல்லாம் இருந்தாங்க, நான் மறுக்கலை. ஏன் வடக்கே என்ன கொடையாளி இல்லாமல் இருந்தால்? கர்ணன் யார்? ரகு மகாராஜனுடைய சரித்திரம் படித்தீங்கன்னா அவன் வந்து ஒரு ரிஷிகுமாரன் தனக்கு பணம் வேணும்னு கேட்டப்போ அவங்ககிட்டையும் பணம் இல்லாமல் மண் சட்டியில் கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு கொடுத்து ஏழையாக போயிட்டான். அவன் என்ன பண்ணான், ஒரு மந்திரம் சொல்லி குபேரனை சாட்சாத்காரம் பண்ணி அவனை மிரட்டினான். டே உதைப்பண்டா காசு கொட்டுறாங்கன்னு. அங்கிருந்து தங்கமாக கூட்டினான் அப்படின்னு சொல்லி வரலாறு இருக்குது. அப்போ அவர்களும் வீரத்திலும் கொடையிலும் சளைத்தவர்கள் இல்லை, குறைந்தவர்கள் இல்லை. இப்போது அடுத்து இந்த கலை பகுதிக்கு வரலாம். இப்போ ஒவ்வொரு செக்ஷனாக கவர் பண்ணிட்டு வந்தேன் நான். அடுத்து ஏன் கிடையாரத்தை பார்க்குறேன்னா எனக்கு அட்டை கொடுக்கக்கூடாது இல்லை,
நான் கொஞ்சம் ரோசக்காரன், அதுக்கு முன்னாடியே முடிச்சுக்கிறேன். இந்த கலைன்னு எடுத்துக்குவோம். இந்தியாவில் இந்துஸ்தானி, கர்நாடக இசை, தமிழ் இசை என்று 3 பிரதானமாக இருக்குது. பேர் 3 வித்தியாசமாக இருக்கே தவிர அடிப்படை சுரங்கள் எல்லாம் ஒன்று தான். பேர் வித்தியாசமாக இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, ஹிந்தியில் ஒரு படம் நவ்ரங் அப்படின்னு ஒரு கலர் படம், அந்த காலத்தில் ஹிட்டான ஒரு படம். அதில் ஒரு பாட்டு, ஆதா ஹி சந்திரமா ராத்து ஆதே, ஒரு பாட்டு. அது ராகம் மால்கூஸ். அது பாட்டு ஹிட்டு, வேர்ல்டு ஹிட் ஆகி போச்சு. உடனே நம்மால் விட்டானே, கற்பூர நாயகியே கனகவல்லி போட்டான். இது என்னடா ராகம்னு கேட்டால் ஹிந்தோடம் அப்படிங்கிட்டான். கடைசியில் பார்த்தா மால்கூஸ் இஸ் ஈக்குவல் டு ஹிந்தோடம். பேர் வித்தியாசமாக இருக்குது, சுரங்கள்லாம் ஒன்று தானே சார். அது மாதிரி இசையில் கூட ஒரு ஒற்றுமையை நாம் பார்க்குறோம். அடுத்து நீங்கள் இந்த வஞ்சிக்கோட்டை வாலிபன் அந்த காலத்தில் ஒரு சினிமா வந்ததுங்க, முதிய தலைமுறைக்கு தெரியும், ரொம்ப ஓஹோன்னு ஓடித்து. அதில் ஒரு நாட்டிய போட்டி வரும், வைஜெயந்தி மாலாவும் பத்மினியும் டான்ஸ் ஆடுவாங்க. அதன் ஆரம்பத்தில் நம்ம பிஎஸ் வீரப்பா சபாஷ் சரியான போட்டி அப்படிம்பாரு. அந்த பாட்டு கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே, இந்த பாட்டு வேர்ல்டு ஹிட்டுங்க. இந்த பாட்டுக்கு இசையமைச்சது யாருன்னு நினைக்கிறீங்க? எம்எஸ் விஸ்வநாதனா, ஆர் சுதர்சனமா, கேவி மகாதேவனா, ஏஎம் ராஜாவா, சலபதி ராவா, ஆதிநாராயண ராவா? யாரும் இல்லை சார், ஒரு ஹிந்திக்காரன். அவனுக்கு தமிழே தெரியாது. அவன் பேர் சி ராமச்சந்திரா. அந்த ஆள் இசையமைச்சது தான் அந்த பாட்டு. இப்போ நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ஒரு இந்திக்காரனுடைய டியூனுக்கு தமிழன் தலையசைக்கிறான். அதே மாதிரி தமிழனுடைய இசைக்கு அவன் இப்போ எம்எஸ் விஸ்வநாதனுடைய பாட்டெல்லாம் ஹார்மோனியத்தில் அழகாக போடுவான். நௌஷாத் அலின்னு ஒருத்தர் அங்கே இருக்கிறான் வட இந்தியாவில். அவனுக்கு எம்எஸ்வி மேலே ரொம்ப பக்தி. எம்எஸ்வி இஸ் அ கிரேட் மேன், ஆர்டி பர்மன் முதற்கொண்டு. இப்போ நான் கேட்குறது என்னென்னா, இந்திக்காரன் பாட்டுக்கு தமிழன் தலையசைக்கலாம், தமிழனுடைய பாட்டுக்கு இந்திக்காரன் தலையசைக்கலாம் அப்படின்னு சொன்னால் அப்புறம் நமக்குள்ளே எதுக்கு சார் வேற்றுமை? நாங்கள் ஓசைச்சு நீங்கள் ஓசைச்சு, இதெல்லாம் என்னது? நம்ம பொம்பளையும் சேலை கட்டுறாங்க, அவங்களும் சேலை கட்டுறாங்க. என்ன இவங்க இப்படி போடுவாங்க, அவங்க அப்படி போடுவாங்க. அது ஒன்று தான் வித்தியாசம். இப்போ எல்லாருமே சல்வார் கமிஸுக்கு வந்துட்டாங்க. இப்போ மாப்பிள்ளைங்கள்லாம் எனக்கு புடவை கட்டுற பொண்ணு வேணுங்க அப்படின்னு அலையெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் புடவையெல்லாம் பாட்டியோடு முடிஞ்சு போச்சு. இப்போ ஆக நாகரிகமானாலும் உணவு எடுத்துக்கோங்க சார். இந்த யுனெஸ்கோவில் ஒரு ஆராய்ச்சி பண்ணான். என்னென்னா, உலகத்திலேயே சிறந்த உணவு எது, அதாவது ஆரோக்கியமாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் ருசியாகவும் இருக்கணும், எல்லாருக்கும் ஏற்புடைத்தாக இருக்கணும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவு வெளியிட்டிருக்கிறாங்க. சவுத் இண்டியன் இட்லி அப்படின்னு. அந்த இட்லி எவ்வளவு தூரம் ஒரு இம்பேக்ட் கொடுத்துருக்கு அப்படின்னா, மதர் இண்டியான்னு ஒரு பத்திரிகை இருந்தது சார் அந்த காலத்தில். பாபுராவ் பட்டேல்னு ஒருத்தர் அதை நடத்திக்கிட்டு இருந்தார். நான் விடாமல் படிப்பேன், நகைச்சுவையாளர். அவருக்கு இந்த ஆசிரியருடைய கேள்வி பதில் செக்ஷனுக்கு ஒரு ஆள் கேள்வி கேட்டிருந்தான். என்ன அப்படின்னா, இந்திய நடிகைகளிலே உங்களுக்கு யார் மிகவும் பிடிக்கும்? தனுஜாவா, ஹேமமாலினியா, ரேகாவா, ராக்கியா அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தான். அதுக்கு இவர் பதில் எப்படி சொல்கிறாரு? இட்லி சாம்பார். ஹேமமாலினி ஐயங்கார் பொண்ணு, எனக்கு ஹேமமாலினி தான் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்கிறது இட்லி சாம்பார் அப்படின்னு. அப்புறம் அடுத்த மாதம் கேட்டிருந்தா, ஏன் இட்லி சாம்பார்னு சொல்கிறீங்கன்னா, எனக்கு இட்லி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அவர் குஜராத்தி. இப்போ நாம் வடக்கத்தியானுடைய சப்பாத்தி சாப்பிட்றோம் இல்லையா? இப்போ இன்றைக்கி நான் காலையில் A2Bயில் நான் பூரி தான் சாப்பிட்டு வந்தேன். நமக்கு பூரி சப்பாத்தி ஏற்புடைத்தாக இருக்குது. அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சினால
அப்போது எதுலேயுமே இங்கே வேறுபாடு இல்லைங்கிற போது ஒரு இல்லாத வேறுபாடை நாம் ஏற்படுத்த வேண்டுமா? இப்போ தலைவர்கள் தான் சொல்கிறாங்கன்னு சொன்னால் தொண்டர்களுக்கு அறிவு வேண்டாமா? எல்லோரும் வந்து அவங்க சொல்கிறதான் ரைட்டு, அவங்க சொல்கிறதான் ரைட்டு அப்படின்னா அவங்கவுங்க சிந்தித்து பார்க்கணும்ல. இவன் அப்படி சொல்கிறானே, கேழ்வரகளை நெய் ஒழுகு தான் கேட்பாருக்கு புத்தி எங்கே போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆகவே இந்தியாவிலே காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரை ஒரே ராமாயணம், ஒரே மகாபாரதம், எல்லாருக்கும் ஒரே ராமர் தான். இப்போ தமிழ் ராமர் வந்து காட்டுக்கு போகலை, வடக்கத்தி ராமர் மட்டும் காட்டுக்கு போனார்னு சொல்லுதா எங்கேயாவது? இல்லையே. ஆழ்வார்கள் பாசுரங்கள் பாடினார்கள், அங்கே அபங்க கவிகள் பாடினார்கள். அங்கே துளசிதாசர் இருக்கார், சூர்தாசர் இருக்கார், கபீர்தாசர் இருக்கார். ஹிந்தி தோஹாக்கெல்லாம் எவ்வளோ அருமையாக இருக்குது. அப்போ இலக்கிய சிறப்பு தமிழனுக்கு உண்டு அப்படின்னு சொன்னால், இவங்க சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள் அப்படின்னு சொன்னால், அவர்களும் காசியிலே பனாரஸ் இருக்குது, பெரிய பெரிய வித்வான்கள்லாம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள், பாதுகாக்கிறார்கள். காளிதாசனை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா, காளிதாசனுடைய சிறப்பு என்னன்னா, சரி காளிதாசன் மாதிரி எத்தனை புலவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு எண்ண ஆரம்பித்து காளிதாசன் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த விரல் மடங்க மாட்டேங்குதான். முதல் விரல் மடங்கியது, அதற்கப்புறம் எந்த விரலும் மடங்க மாட்டேங்குது. அப்படிப்பட்டவன் காளிதாசன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். அவன் எப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான புலவன். சமீபத்தில் ஒரு அன்பர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், காளிதாசன் சொல்கிறீங்களே சிறப்பாக, தமிழில் கூட மகாகவி காளிதாசன் சினிமாலாம் வந்திருக்கேன், அவனுடைய பெருமையை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சின்ன சம்பவம் சொல்லுங்கள். காளி வரம் கொடுத்து அவனுக்கு பாட்டு வந்துச்சு, அது எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் சொல்லிடாதீங்க, அதை எங்களுக்கு தெரியாத ஒரு கதை ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், போஜராஜன் என்ற ஒரு மன்னனாலே அவன் ஆதரிக்கப்பட்டான். ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்திலே போஜராஜனுக்கும் காளிதாசனுக்கும் மன வருத்தம் ஏற்பட்டு காளிதாசன் கோபித்து கொண்டு போய்விட்டான். அவன் எங்கே இருக்கிறான் என்று மன்னனுக்கு தெரியவில்லை. அவனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னபோது, அந்த அரசவையில் இருந்த டிண்டிம கவி என்பவன் சொன்னான், நீங்கள் ஒரு விடுகதை மாதிரி ஒன்று போடுங்க, யாராலும் பதில் சொல்ல முடியாத ஒரு விடுகதை போடுங்க, அது காளிதாசன் சொல்லி அனுப்புவான், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு. என்ன அப்படின்னா, ஒரு தாமரையில் இரு தாமரை, ஒரு தாமரையில் இரு தாமரை, அது என்ன அப்படின்னு கேளுங்க, இதுக்கு பதில் சொல்கிறவங்களுக்கு என்ன கேட்டாலும் கொடுக்கப்படும்னு சொல்லுங்கள் அப்படின்னு. தண்டவரை போட்டான், ஒரு பயிலும் சொல்லலை. ஒரு தாமரை சகதியில் முளைக்கும், அந்த தாமரையில் இரு தாமரை எப்படி முளைக்கும் ஒருத்தருக்கும் தெரியல. மெல்ல மெல்ல காற்று வாக்கிலே அந்த விடுகதையானது காளிதாசன் மறைந்து வாழக்கூடிய கிராமத்துக்கு போய் சேர்ந்தது. அப்போ ஒரு பொண்ணு வந்து இந்த கவியை வந்து படிச்சுக்கிட்டு, ஒரு தாமரையில் இரு தாமரை, எனக்கு மட்டும் பதில் தெரிஞ்சால் நான் வந்து ஒரே நாளில் கோடீஸ்வரி ஆகிடுவேன் அப்படின்னு சொன்னபோது, என்னம்மா அப்படின்னு காளிதாசன் வாங்கி பார்த்தான். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு அவன் ஒரு ஸ்லோகம் எழுதினான். அது என்ன ஸ்லோகம்னா, காதலியினுடைய அழகை காதலன் வர்ணிக்கிறான். எப்படி வர்ணிக்கிறான் அப்படின்னா, என் அன்பு காதலே, உன் முகமே ஒரு தாமரை, அந்த தாமரையிலே இந்த கண் ஒரு தாமரை, இந்த கண் ஒரு தாமரை, ஒரு தாமரையில் இரு தாமரை, இந்த அதிசயத்தை உலகெங்கிலும் பார்க்க முடியாது அப்படின்னு அவன் புகழ்வதாக ஒரு ஸ்லோகம் எழுதி, இதை கொண்டு போய் ராஜாட்ட கொடு, அவர் காசு கொடுப்பார் அப்படின்னு. இவன் என்ன பண்ணிட்டா, கொண்டு போய் ராஜாட்ட போய், மகாராஜா நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கொண்டாந்துட்டேன், நானே தான் எழுதியிருக்கிறேன், மண்டபத்தில் யாரும் எழுதி கொடுக்கல அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா. உடனே அவன் பார்த்த உடனே புரிஞ்சிச்சு, இது காளிதாசன் ஒருத்தன் தான் எழுத முடியும். உடனே காளிதாசன் எங்கே அப்படின்னா, ஐயோ அதெல்லாம் தெரியாதுங்க அப்படின்னு. ஒன்றும் சொல்லு ஒழுங்கா அப்படின்னோடனே சொல்லிட்டான். இந்த பரிசு தனக்கு வேணும் என்று அவன் உரிமை கொண்டாடுவானோ என்று பயந்து அவனை நான் கொன்று விட்டேன் அப்படின்னு. இப்படியாக ஒரு கதை. இப்படி காளிதாசன் வந்து நாடெங்கிலும் யாராலும் சொல்ல முடியாத கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடியவனாக இருந்தான். அவனுடைய இன்னொரு சம்பவம் ஒன்று சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது, அட்டை வராது. என்ன அப்படின்னா, போஜராஜனுக்கு ஒரு ஆசை என்னென்னா, நான் செத்து போனான் காளிதாசன் இரங்கல் கவி என்ன மாதிரி எழுதுவான்
அப்படின்னு ஆசை வந்தது அவனுக்கு. பாருங்கள், இப்படி ஒரு ஆசை. இது வந்து நம்ம ஊர் கண்ணதாசனுக்கு வந்துச்சான். நான் செத்து போயிட்டா மக்கள்லாம் எப்படி வருத்தப்படுவாங்கன்னு சொல்லி ஒரு வதந்தியை பரப்பி விட்டார். அது கவிஞர் கண்ணதாசன் காலமானார் அப்படின்னு. உடனே வந்து நம்ம ஆளுகள்லாம் ரொம்ப கடைஞ்செடுத்தவனுக்கு இல்லையா, நேரடியாக ஃபோன் பண்ணிட்டாங்க. இந்த ஆளே ஃபோன் எடுத்திருக்காரு. சின்ன நாமலை பேசியிருக்கு. ஏய் என்னையா உயிரோடு எடுத்துக்கிட்டே இப்படி நியூஸ் பரப்புறேன்னு சொல்லி அது புசுமணமாக போச்சு. ஆனால் போஜராஜனுக்கு இந்த காளிதாசன் இரங்கல் கவி எப்படி பாடுவார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசை. அதனால் என்ன பண்ணால், இவன் வெளியூருக்கு போயிருந்த போது போஜராஜன் ஒரு மாறுவேஷம் போட்டு காளிதாசனை பார்த்து, ஏய் உனக்கு செய்தி தெரியுமா, உன்னை ஆதரிச்சார் போஜ மகாராஜா, அவர் செத்து போயிட்டாரப்பா அப்படின்னு ஒரு கிராமத்தை மாதிரி மாறுவேஷம் போட்டு போய் சொன்னான். உடனே காளிதாசன் சொன்னானா, போஜன் இறந்து விட்டானா அப்படின்னு அவன் அப்படியே அதிர்ச்சி தாங்க முடியல. உடனே சொன்னான், போஜன் இறக்கவில்லை, சரஸ்வதி இறந்து விட்டாள். போஜன் போய்விட்டான் என்றால் கவிதை போய்விட்டது, இலக்கியம் போய்விட்டது, கல்வி போய்விட்டது, போஜன் போய்விட்டான் அப்படின்னு வைத்தறிச்சல் பொறுக்காமல் ஒரு அழகாக ஒரு பாட்டு எழுதினான். என்னென்னா, இவன் அருட்கவி இல்லையா, இவன் போஜன் போய்விட்டான்னு பாடிட்டானா அவன் நிஜமாகவே செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் வந்து அவன் கீழே விழும்போது தலைப்பா கீழே விழுந்தவொடனே அவன் தான் போஜன் இவன் கண்டுபிடிச்சிட்டான். அட பாவி, உனக்கு இப்படி ஆசையாக வந்தது என்று சொல்லி மறுபடி அவன் இருக்கும்படியாக ஒரு கவி, போஜன் எழுந்து விட்டான், சரஸ்வதி பிழைத்து கொண்டால், கவி வாழ்ந்து விட்டது அப்படின்னு பாடின அவனை எதிர்ச்சிட்டான். இப்படி அருமையான இலக்கியங்கள்லாம் இந்த நாட்டில் இருக்குது. அதை படிக்காதீங்க, நமக்கு வடமொழி வேண்டாம். இது என்ன சார் இது? நல்ல இலக்கியங்கள் எல்லா மாநிலங்கள்லையும் இருக்குது சார். நீங்கள் வந்து அங்கே நாராயண பட்டத்திரி என்ன பண்ணார், நாராயணியம் பாடினார், ரொம்ப அற்புதமாக இருந்தது. பூந்தானம் அவர் எழுதினார், ஞானப்பானை, அது எவ்வளோ பெரியது. புரந்தரதாசருடைய கவிகள், தியாகராஜ சுவாமிகளுடைய கவிகள், ஒவ்வொன்றும் எவ்வளோ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் கதவு சாத்திடுவோம், நாங்கள் வந்து நாங்களும் படிக்க மாட்டோம், மற்றவங்களையும் படிக்க விட மாட்டோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து அவ்வளோ ஆரோக்கியமான பண்பாடு இல்லை. அதனால் இந்த குறைபாடுகள் எல்லாம் இல்லாத ஒரு பண்பாடே உண்மையான சிறந்த தமிழர் பண்பாடு என்று கூறி இந்த அரிய வாய்ப்புக்கு திரு ராஜவேல் நாகராஜன் அவர்களுக்கும், எழுந்து செல்லாமல் சபை நிரம்ப அமர்ந்திருக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயண். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த சரணாலயத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேல் அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. கல்லால் ஒருவன் அடிக்க உடல் சிலிர்க்க, யாரு? சாக்கிய நாயனார் கல்லாலே அடிச்சார் சிவனை. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.